வணக்கம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி இந்த பதிவுல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவுல ராகவேந்திரனுடைய பிறப்பு, அவருடைய குழந்தை பருவம், அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவரோட முன்னோர்கள் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. விஜயநகர சாம்ராஜ்யத்துல கிருஷ்ணதேவராயரோட ஆட்சியில கலைகள் எல்லாம் வானோக்கி வளர்ந்து சிறப்பு புகழ் பெற்று விளங்கிய காலகட்டம். அவருடைய ஆஸ்தான வித்வானா இருந்தவர் கிருஷ்ணபட்டர் அப்படிங்கிறவர். வீணை வாசிப்பதுல ரொம்ப சிறந்த வித்வானவர். இவர் தான் கிருஷ்ணதேவராயருக்கு வீணையை வாசிக்கிறதுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியராகவும் இருந்தார். அவருடைய மகன் பட்டர், இவரும் சிறந்த பண்டிதர், வீணை வாசிப்பதுல ரொம்ப சிறந்தவர். இவரும் அரசவையில உயர்ந்த பதவியில் இருந்தாரு. இவருடைய மகன் திம்மண்ண பட்டர், இவரும் சிறந்த வித்வானாகத்தான் விளங்கினார். கல்வி கேள்விகள்ல மிகச்சிறந்த புலமையோட விளங்கினார். இவருக்கு கோபிகாம்பாள் அப்படிங்கிற குணவதியோட திருமணம் நடந்தது. அரசவையில உயர்ந்த பதவியில இருந்துட்டு வந்த வம்சத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் திம்மண்ண பட்டருடைய வாழ்க்கையில தான் பல மாற்றங்கள் வர துவங்குச்சு. காரணம், விஜயநகர சாம்ராஜ்யத்துல நிறைய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சது. இப்போ அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மதிப்பு குறையவும் ஆரம்பிச்சது. ரொம்பவும் சிரமத்துக்கு இடையில அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதா இருந்தது. திம்மண்ண பட்டருக்கும் கோபிகாம்பாள் அம்மையாருக்கும். அவங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து வெங்கடாம்பாள் அப்படிங்கிற ஒரு மகனும் குருராஜன் அப்படிங்கிற ஒரு மகனும் பிறந்தாங்க. 1565 காலகட்டங்களில் விஜயநகர சாம்ராஜ்யம் பேரழிவு சந்திக்க ஆரம்பிச்சது முகமதியர்களோட படையெடுப்பினால. இந்த காலகட்டத்தில் அந்த ஊர்ல இருக்க முடியாம தஞ்சாவூர் அரசரான செவப்ப நாயக் அப்படிங்கிறவருடைய அரசவைக்கு வந்தாரு. அங்க கல்விமான்களுக்கு சிறந்த மரியாதையும் அளிக்கப்பட்டது. ஸ்ரீமடத்தை சேர்ந்த ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தர் அப்படிங்கிறவரு திம்மண்ணப்பட்டரோட அறிவாற்றலை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட மடத்திலேயே அவருக்கு வேலையும் கொடுத்தாரு. திம்மண்ணப்பட்டர் தன்னுடைய மகளுக்கு பாலிய விவாகம் செய்து வைக்கிற அந்த காலகட்டத்துல பாலிய விவாகம் செய்யறது சகஜமா இருந்தது. மதுரையை சேர்ந்த லட்சுமி நரசிம்மாச்சாரியார் அப்படிங்கிறவருக்கு, அவரும் சிறந்த கல்வியாளர் தான், பண்டிதர் தான், அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. நாள் ஆக ஆக அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பிச்சதும் வாழ்க்கைக்கான வழியை தேடி அவங்க கோவில்களுக்கு செல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல திருமலை வாசனை தரிசனம் பண்ணிட்டு வரதுக்காக அங்க போயிருந்தப்போ திம்மண்ணரோட கனவுல வேங்கடவன் தோன்றி பக்த சிரேஷ்டரே, உங்களுக்கு கவலை எதுவும் வேண்டாம், உலகமே போற்ற மாதிரி ஒரு குரு மகனாக ஒரு மகன் உங்களுக்கு பிறப்பான் அப்படின்னு அருள்பாலிக்கிறாரு. இப்போ திம்மண்ண பட்டர் புவனகிரிக்கு வராரு. அங்க வந்தா அவருடைய மனைவி 1581ஆம் ஆண்டு சப்தமி திதி வியாழக்கிழமை மிருகசீஷ நட்சத்திரத்துல அழகான தேஜஸோட தெய்வீகமான ஆண் குழந்தை பெற்றிருக்கிறார் கோபிகாம்பாள். வேங்கடவனோட அருள்கடாட்சத்தினால பிறந்த குழந்தை அப்படிங்கறதுனால வேங்கடநாதன் அப்படிங்கிற நாமத்தையும் சூட்டுறாங்க. அதுதான் நம்மளுடைய ராகவேந்திரர். குழந்தையோட முகத்துல தெரிஞ்ச தேஜஸை பார்த்து எல்லாருமே அவரை பாலகிருஷ்ணனாகவும் பால யோகியாகவும் நினைச்சாங்க. முன்னோர்கள் மற்றும் அவரோட தந்தையுடைய ஞானம் வெங்கடநாதன் கிட்ட ரொம்ப அதிகமாகவே விழுந்தது. ஆனாலும் பரம்பரையாக அரசவையிலே அங்கம் வகுத்து பொண்ணும் பொருளுமா வாழ்ந்து வந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறி வறுமையில இருந்தாங்க. ரொம்ப சிறந்த வித்வான்களான இவங்களுடைய பரம்பரை பத்தி, இவங்களுடைய இந்த நிலைமையை பத்தி கேள்விப்பட்ட ஸ்ரீமடத்தோட பீடாதிபதியா இருந்த ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் அப்படிங்கிறவரு அவங்கள கும்பகோணத்துக்கு வர சொன்னாரு. அவருடைய ஆதரவுல இவங்களோட குடும்பம் அங்கே இருந்தாங்க. சிறிது காலத்துல திம்மண்ணப்பட்டருடைய உடல்நிலை மோசமாகும். அவர் தன்னுடைய மகனான குருராஜனை வரவழைத்து, இனிமே வெங்கடநாதனுக்கு நீயே தந்தையாகவும் சகோதரனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சிறிது நாட்கள்ல திம்மண்ணப்பட்டர் மறைந்தாலும் வேங்கடநாதனை குருராஜன் தன்னுடைய மகனை போல பாவிச்சு வளர்த்து வந்தாரு. அவருடைய முன்னோர்களை போலவே குருராஜனும் வீணையை வாசிப்பதில் வல்லவரா இருந்ததுனால தன்னுடைய தம்பிக்கும் அதை சிறப்பான முறையில கற்றுக் கொடுத்தாரு. சிறிது நாட்கள்ல அவருடைய சகோதரின் கணவனாகிய லட்சுமி நரசிம்மாச்சாரியார் கிட்ட படிக்கிறதுக்காக மதுரைக்கு அவர் அனுப்பி வைக்கிறாரு. வெங்கடநாதன் வீணை வாசிப்பதில் மட்டும் கிடையாது, வெகு நேரம் மூச்சு பிடித்துக் கொண்டு நீருக்குள்ளே இருக்கிறதுல வல்லவராகவும் இருந்தார். அங்க வெங்கடநாதனுடைய தமக்கையின் கணவர் இவருடைய புலமையும் அறிவாற்றலையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இவருக்கு மிகவும் கடினமான பாடங்கள் பலவற்றை கற்றுக் கொடுத்தாரு. சில நாட்கள்ல புவனகிரிக்கு தன்னுடைய தமையனை அழைச்சிக்கிட்டு சரஸ்வதி பாய் அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சாரு குருராஜன். அதுக்கப்புறமேல அவரை மேலும் படிக்கிறதுக்காக அவரை கும்பகோணம் அனுப்பி வைக்கிறாரு. இந்த இடத்துல இருந்துதான் ராகவேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறுல பெரும்பாலான திருப்பு முனைகள் ஏற்பட துவங்குது. இந்த இடத்துல மடாதிபதியா இருந்த சுதீந்திர தீர்த்தர் இவரை சிறுவயதிலே பார்த்தவர் தான். தந்தையோடு இவர் வந்தப்போ இவர் பார்த்திருக்காரு. அதனால இப்போ இருந்த தேஜஸை விட இப்போ அதீத தேஜஸோட இருக்கிற வெங்கடநாதனை ரொம்ப ஆனந்தத்தோட வரவேற்கிறாரு. நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ வெங்கடநாதா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஓய்வெடுக்க சொல்றாரு. இந்த ஸ்ரீமடத்தோட ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரை வியக்கிற அளவுல ஒரு அற்புதத்தை ராகவேந்திர சுவாமிகள் நடத்த போறாரு அப்படிங்கறத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொல்ல எல்லா விஷயங்களுமே அவருடைய பரம்பரை, அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் சொல்லியிருக்கோம். இவ்வளவு விஷயங்களையும் சொன்னதுக்கான காரணம் அவருடைய பரம்பரை அரசவையில பெரிய அளவுல வளமையான வாழ்க்கை வாழ்ந்ததையும் எவ்வளவு சிறந்த பண்டிதர்களா இருந்தாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நாளடைவுல அவங்களுடைய வளமை எந்த அளவுக்கு மாறுச்சு அப்படிங்கறதையும், இது ராகவேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத வரப்போற அத்தியாயங்கள்ல பார்க்கலாம். இந்த கால ஓட்டத்துக்கு இடையிலையும் கூட வேங்கடநாதன் எப்படி ராகவேந்திர சுவாமிகளா பரிணமிக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பின்னணிகள் நம்ம தெரிஞ்சுக்கிறது
ரொம்ப அவசியமானது. வறுமை நிலையில இருந்த ஒருத்தர் நம்புறவங்களுக்கு எப்படி வளமை அள்ளி வழங்குறாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம். ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஒரு காமதேனுவை போல கேட்கிற எல்லா வரங்களையும் அளிக்கக்கூடிய பெரிய சக்தியா அவர் எப்படி மாற போறாரு அப்படிங்கறது வரக்கூடிய அத்தியாயங்களை பார்க்கலாம்.